ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓஷன்ஸ் லவ் எபிசோட் 4 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. பாஸ் பொண்ணுக்கிட்ட, ஏய் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? அப்பா என்ன சொல்றீங்க? நீங்க கடைசி முடிய என்னோட அம்மாவை தானே காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, நான் இன்னுமே உன்னோட அம்மாவை தான் காதலிக்கிறேன். ஆனா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றீங்களப்பா? ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சித்தின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. உங்களை பிரிஞ்சு சோகத்திலே ட்ரக்ஸ் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு ஆயிருவேன். ஏதாட்டும் ஒரு மொல்ல மாதிரி பையன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிப்பான். ச்சே, நான் சின்ன வயசுலயே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போறேன். ஏன் போதும் நிப்பாட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்பா இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் ஒருவேளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ தனியா இருக்க மாதிரி தோணாதுல? சேச்சே, நான் ஏன் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது? அப்படிலாம் தோணாதுப்பா. எனக்கு தான் அன்பா பாசமா பாத்துக்கிற அப்பா என்கிட்ட இருக்காங்களே, நான் ஏன் தனியா இருக்க போறேன்? ஆமா ஆமா, நான் எப்பவுமே உன்கிட்டே இருப்பேன். நான் ஒன்று சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்க முடியும், உன்னை யாருமே என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரி உன்னை யாருமே கொடுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்ல, உடனே பொண்ணும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்கு. ஆனா பொண்ணுக்கு கொஞ்சம் அப்பா மேல டவுட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அவளோட மனசுக்குள்ள, அப்பா நீங்க யாரையும் காதலிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கல. என்னோட பேரே எய்ம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த எய்ம் பொண்ணு அவங்க அப்பாவோட ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்து, ஒருத்தங்க காதலிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தானே நிறைய ஃபோன் வந்திருக்கும், அவங்க கிட்ட தானே நிறைய பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்பர் ஏதாட்டி இருக்கானான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செக் பண்ணி பார்க்குது. அப்புன்னு பார்த்து பாஸ் அந்த சைடும் இந்த சைடும் நெளியிறாங்க. பொண்ணு நினைச்சிட்டா போச்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. ஆனா பாஸ் தூக்கத்துல கூட ஹனி ஐ லவ் யூ, ஹனி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வளரிட்டே இருக்க. இதை பார்த்த பொண்ணு, ஓ எங்க அப்பா லவ் பண்ற பொண்ணோட பேரு ஹனியா, இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்ல ஹனி பேரு யாராட்ட வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்கா. ஆனா எந்த பேருமே இல்லை. கடைசியா ஒருத்தனுக்கு மட்டும் நம்ம பாஸ் நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, ஹெங் தான். ஆனா அதுல என்ன போட்டு பதிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, ஹெங் பேரை போடாம வீட்டு விற்பனையாளர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்த பொண்ணு, என்னடா இவனோட பேரை இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த நம்பரை தூக்கிட்டு போயிட்டு, அதே சமயம் இங்க ஹெங்கையும் மோமோவும் தான் காமிக்கிறாங்க. ஹெங் அழகா சோஃபால உட்காந்துட்டு, எப்பா இப்போதான் வீடு வீடு மாதிரி இருக்கு, மோமோ வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க மோமோ ஆவோன்னா பெட்டியை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. டேய் வந்தே 1/2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்றேன். ஆமாடா, நான் போய் 1 நாள் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே வீட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்க பாரேன். ச்சே 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 ச்சே, எவ்வளோ குப்பையா இருக்கு, எனக்கு பார்த்தாலே எரிச்சலா வருது. ஒழுங்கு மரியாதை இப்போ நீ வீடை க்ளீன் பண்ண வரியா இல்லையா? டேய் வரேன்டா, ஆனா இந்த கேமை மட்டும் முடிச்சுட்டு வரேன்டா. ஆமா ஆமா, கேம் விளையாடுவா. நீ இப்போ வீட்டை க்ளீன் பண்ண வரல, நான் வெளியே போயிடுவேன். அவனை இதை வச்சே மிரட்டு சரியா? நான் க்ளீன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கையில 2 பொம்மை வச்சிருக்கான் ஹெங். அதை பார்த்த மோமோ, டேய் கையில என்னடா வச்சிருக்க, சீக்கிரம் அதை கீழே போடுடா. மோமோ, எவ்வளவு தைரியம் இருந்தா இதை கீழே போட சொல்லியிருப்பேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இது உலக உருண்டை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா ஆமா, அது மண்டையில ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, இது உலக உருண்டையா? டேய் நீ என்ன எதுனாலும் செய், ஆனா என்னோட உலக உருண்டையை பத்தி தப்பா சொன்னா அவ்வளவுதான். எனக்கு இது எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு உலக உருண்டை வேற வரப்போகுது, அதை நான் சீக்கிரமாவே வாங்கி வைக்கணும். டேய் நீ எனக்கு அது வாங்கி தரியா? ப்ளீஸ் ப்ளீஸ். என்னது, நான் உனக்கு வாங்கி தரணுமா? ஏற்கனவே என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்க, இதுவும் உனக்கு வாங்கி தரணுமா? டேய் வாங்கி தாடா, இதை வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை, இல்லைன்னா உன்கிட்ட எதுக்கு கேட்க போறேன். வாங்கி தாடா வாங்கி தாடா. ஓ அப்படிங்களா சார், சரி சரி. நீ இன்னுமே இந்த ரூமை க்ளீன் பண்ணலன்னு நினச்சிக்கோயேன், இந்த உலக உருண்டை இருக்குல்ல, அதான் மண்டை மேலே 2 கொண்டை வச்சிருக்குல்ல, இந்த பொம்மையை அப்படி காயலாங்கடையில் போட்டுருவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே காயலாங்கடையில் போட்டு அந்த பொம்மையை வாங்கி தரவா? ஐயா சாமி, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் ரூமே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் நம்ம ஹெங் பையன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹெங் எங்கே போயிருக்கான்னா, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்கணும் போல இருக்கு, அதனால தான் போயிருக்கான். அங்கே யார் இருக்காங்கன்னா ஒரு பொண்ணு அப்படி திரும்பி இருக்காங்க. நம்ம ஹெங் ஓடி போய், மேடம் உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? இந்த வீடு நல்லா இருக்கும். உடனே அந்த பொண்ணு திரும்பி பதில் சொல்றா. அது யாருன்னு தெரியுதா? நம்ம பாஸோட பொண்ணு ஏம் தான். ஏம் திரும்பி, நல்லா இருக்கு, இந்த வீடு எல்லாமே நல்லா இருக்கு. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களோட ஆஃபீஸில் ஹனின்னு பேரில் யாராட்டி இருக்காங்களா? ஹனின்னு பேரில் அப்படிலாம் இல்லையே மேடம், ஏன் கேட்குறீங்க? இல்லை இல்லை, சும்மா தான், என்னோட ஃப்ரெண்டு ஹனி உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் கேட்டேன். ஓ அப்படிங்களா மேடம்? இல்லை இல்லை, எங்களோட ஆஃபீஸில் ஹனின்னு பேரில் யாருமே வேலை பார்க்கல. சரி சரி, உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா?
புடிச்சிருக்கு தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரூம் பார்க்கணும். ஆனா, அந்த ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போணும் வரீங்களா? சரி மேடம் போலான்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் இங்க நம்ம பாஸையும் மோமோவ தான் காமிக்கிறாங்க. மோமோ ஏற்கனவே லிஃப்ட்டுக்குள்ள இருப்பான். அப்பன்னு பார்த்து பாஸ் லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. பாஸ் மோமோவ பார்த்து அப்படியே முறைச்சுட்டே அதுக்கப்புறம் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. மோமோக்கு ஒண்ணுமே புரியல. பாஸ் சொல்றான், "ஆமா மோமோ, என்ன நீ வந்து ஹெங்கோட வீட்லருந்து வெளிய வந்துட்ட போல இருக்கு. எனக்கு தெரியும் என்னோட ஹெங்குக்கு உன்ன புடிக்காதுன்னு." "சரி, சரி நீ ஹெங்க பார்த்த?" "பாஸ் நான் ஹெங்க பார்த்தேன். காலையில பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஹெங்குக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவன் நைட்டு தான் வருவான்." "ஆ மறந்துட்டேன் பாஸ். நீங்க என்ன சொன்னீங்க? ஹெங்கோட வீட்ல நான் தங்கலையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட்டுட்டு ஹெங்கால ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியலன்னு நெனைக்கிறேன். என்கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி என் கூடயே இரேன். என்ன விட்டு போயிறாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினானா, எனக்கும் மனசு கேட்கல. அவன் கூடயே இப்ப தங்கியிருக்கேன். நாங்க 2 பேருமே ஒரே வீட்ல தான் இருக்கோம் பாஸ். அது மட்டும் இல்லாம நீங்க ஹென்கிட்ட ஏதாட்டு சொல்லணுமா பாஸ்? அப்படி சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. அவன்கிட்ட போய் சொல்லிருவேன்." உடனே பாஸ் மனசுக்குள்ள, "டேய் தடியா என்னையே வெறுப்பேத்தி பார்க்குறியா? உனக்கு இருக்குடா." இப்போ பாஸ் மோமோ கிட்ட, "மோமோ உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஹெங் என்கிட்ட வந்து மோமோ சமைக்கிற சாப்பாடே பிடிக்கல. அவனோட சாப்பாட மனுஷன் சாப்பிடுவானா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதனால நானே பார்த்து பார்த்து என் கையாலேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்றன்னா, ஹெங் நைட்டு வீட்டுக்கு வந்தோனே, இந்த சாப்பாட பாஸ் தந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட குடுத்துறியா? பாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குடுக்கணுமா? ஆமா நீ தான் குடுக்கணும். சரி பாஸ். நீங்க ஆசைப்பட்ட மாரியே ஹெங்கோட கையில நானே குடுத்துறேன்னு சொல்லிட்டு, ஒரு வில்லத்தனமா முழிச்சுட்டு போவான் பாருங்களேன். என்ன செய்ய போறான்னு தெர்ல. அதே சமயம் இங்க நம்ம ஹெங்க தான் காமிக்கிறாங்க. ஹெங்கும் ஏமும் எந்த இடத்துக்கு போயிருக்காங்க தெரியுமா? கல்லறைக்கு தான் போயிருக்காங்க. ஹெங் ஏம் கிட்ட, "மேடம் நாங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் வீடு பார்த்து குடுப்போம். இறந்தவங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரியும். இது வந்து எங்க அம்மா இருக்க இடம். அத பார்த்தியா? அவங்க தான் அம்மான்னு காமிக்க." ஹெங்கும் அந்த அம்மாவோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்க்குறான். அது கீழ அவங்களோட பேர் முழு பேர் போட்டிருப்பாங்கல்ல, கடைசியில அவங்களோட புருஷனோட பேரும் சேர்த்து தானே போட்டிருப்பாங்க. நம்ம ஹெங் அந்த பேர பார்க்கும்போது, "இந்த பேர எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே." "ஆமா, இந்த பேர நீ நல்லா பார்த்துருப்ப. உன்னோட பாஸ் தான். நான் வந்து பாஸோட பொண்ணுன்னு" சொல்ல, ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. "மேடம் நீங்களா? இங்க என்ன பண்றீங்க?" "ஆமா நான் தான். எங்க அப்பா காதலிக்கிற பொண்ண நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன்." எங்க அப்பா முதல்லலாம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "எங்க அம்மாவ தவிர உலகத்துல யார் வந்தாலும் காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். இன்னொரு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு" சொன்னாங்க தெரியுமா? ஆனா இப்போ எங்க அப்பாவுக்கு யாரையோ புடிச்சிருக்கு. எங்க அப்பா யாரையோ காதலிக்கிறாங்க. அவளோட பேரு கூட ஹனி. ஹனின்னு பேர்ல உங்க ஆஃபீஸ்ல யாராட்டி இருக்காங்களான்னு கேட்க, உடனே ஹெங்குக்கு ஷாக்கு தாங்கவே முடியல. போச்சு போச்சு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சுட்டே இருக்க, இந்த பொண்ணு ஏன் சும்மா இருக்காம, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நேத்து நைட்டு என்னோட அப்பாவோட ஃபோன எடுத்து பார்க்கும்போது, அதுல யாரோட நம்பர் இருந்துச்சு தெரியுமா? உன்னோட நம்பர் தான் நெறைய இருந்துச்சு. அப்போ நீ தானே அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்க. ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. போச்சு மாட்டிக்கிட்டோம். எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, இங்க இந்த ஏன் பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே என்னோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால தான் என்னோட அப்பா நெறைய நேரம் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க." "ஆமா மேடம். நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தான் அறிவாளிக்கான முதல் அவார்டு குடுக்கணும்." எனக்கே தெரியும். ரொம்ப புகழாத." சரி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். உன்னோட ஆஃபீஸ்ல ஹனின்னு பேர்ல யாராட்டும் வேல பார்க்குறாங்களா?" "இல்லையே மேடம். நான் கேள்விப்பட்டது கிடையாது." "சரி, சரி. இனிமே நீ தான் ஹனிய கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எனக்கு உதவி பண்ண போற." "மேடம் என்ன சொல்றீங்க?" "இல்ல, இல்ல நான்லாம் உதவ மாட்டேன்." "சரி, சரி. நீ உதவ மாட்டல்ல. அது மட்டும் இல்லாம இந்த உதவிய நான் இங்கேருந்து கேட்டிருக்கேன்." "எங்கேருந்து கேட்டிருக்கீங்க?" என்னோட அம்மாவோட கல்லறையிலேருந்து கேட்டிருக்கேன். என்னோட அம்மாவோட ஆத்மா சாந்தியே அடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா மேலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. எனக்காண்டி ஒரு பையன் உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீ உதவி பண்ண மாட்டேங்கிற." "பாவம் என்னோட அம்மா. எங்க அம்மாவுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையா?" "மேடம் நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து நீ எனக்கு உதவி பண்ண போற. அது மட்டும் இல்லாம அந்த ஹனிய கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரப்போற. அப்படிதானே?" வேற என்ன பண்றது மேடம்? சரி நானே கண்டுபிடிச்சு தரேன்." ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிருது. இப்போ நம்ம ஹெங் எங்க போறான்னா, பார்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசுவான்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ தான் பார்க்க போறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? "டேய் மச்சான் இப்படி போய் மாட்டிக்கிட்டியேடா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னையே நீ கண்டுபிடிச்சு குடுக்குறதுக்காக வாக்கு குடுத்துட்டு வந்திருக்க பாத்தியா? அங்க தான்டா நீ நிக்கிற. சீக்கிரமாவே ஹெங்க கண்டுபிடிச்சு குடுத்துரு சரியா?" "டேய் நீ வேற என்ன கிண்டல் பண்ணாதடா. இப்ப ஏதாட்டு சொல்லுடா." "சரி, சரி. என்ன சொல்றது?" பேசாம அந்த பொண்ணுகிட்ட உண்மைய சொல்லிரு. அவங்க அப்பா லவ் பண்ற பொண்ணு நீ தான்னு சொல்லிரு." போதும், போதும். அவ என்னையே வெட்டி குழி தோண்டி உள்ளுக்க புதைச்சுருவா." "ஓ! அதுவும் கரெக்ட்டு தான். அப்ப என்ன பண்ண போற?" பேசாம நீ மோமோ கிட்ட சொல்லிறியா?" "மோமோ கிட்டயா? மோமோ கிட்ட சொன்னா அவன் என்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா?"
அப்படியா? பேசாம நீயே அந்த பொண்ணுகிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிரு. நீ தான் ஹெங்குன்னு விஷயத்த சொல்லிரு அப்படின்னு சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்? அவன்கிட்டலாம் போய் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஹெங்குக்கு ஒரு ஃபோன் வருது. அது யார்கிட்ட இருந்துன்னா, ஏம் கிட்ட இருந்து தான். ஏம் ஹெங்குக்கு ஃபோன் பண்ணி, "டேய் நாளைக்கு காலையில உன்னோட ஆஃபீஸ்க்கு தான் வரேன். நீ தான் அந்த ஹனிய கண்டுபிடிக்கிறதுக்கு உதவணும்." சரி மேடம் சொல்லிட்டு நம்ம ஹெங் ஃபோன வச்சுடுறான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "டேய் மச்சான் நாளைக்கு அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வரப்போதான்டா. இப்ப நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? பேசாம அந்த பொண்ணுகிட்ட போய், "நான் வந்து இந்த வேலை பார்க்க மாட்டேன். ஹனிய கண்டுபிடிச்சு தர மாட்டேன்னு" சொல்லிட்டு வந்துரு அவ்வளோதான். அந்த பொண்ணும் தப்பா நெனச்சுக்காது. கரெக்ட்டு. நான் அந்த பொண்ணுகிட்ட போய், "அந்த ஹனிய நான் கண்டுபிடிச்சு தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில ஹெங் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். ஹெங் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்குறான்னா, "மேடம் உங்களுக்கே தெரியும். உங்க அப்பா எனக்கு பாஸ். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு எப்படி துரோகம் நினைக்க முடியும்? நான் ஒரு வேள உங்க அப்பா பத்தி போட்டு குடுத்தேன்னா, அது வந்து தப்பு தானே மேடம். அதனால ஹனிய கண்டுபிடிச்சு தர எனக்கு விருப்பம் இல்ல." நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். பேசாம வேற ஆள செட் பண்ணிக்கிறேன்." "மேடம் என்ன சொன்னீங்க? வேற ஆள செட் பண்றீங்களா?" "இல்ல, இல்ல நானே நல்லா கண்டுபிடிச்சு தருவேன். ஹனின்னு யார் இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பா உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன்னு" சொல்ல, ஏமும் சரின்னு சொல்லிட்டா. அப்பன்னு பார்த்து ஆஃபீஸ்ல வேலை செய்ற பொண்ணு நேரா ஏம்க்கு ஹனி டீ வந்து கொண்டு போய் குடுக்குறா. இந்த டீய பார்த்ததுக்கப்புறம் ஏம்க்கு ஒரு டவுட்டு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு தான் கண்டிப்பா ஹனியா இருப்பா. ஏன்னா அவ போடுற டீல கூட தேன் தான் கலந்து குடுத்துருக்கான்னு சொல்ல, இத கேட்ட ஹெங், "மேடம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு மேடம்." "ஓ! அப்படியா? சரி, சரி." "இல்ல, இல்ல அந்த பொண்ணா தான் இருப்பா. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலர பாரேன். அப்படியே தேனியோட கலர். மஞ்ச கலர்ல ட்ரெஸ்ஸு கீழ வந்து அப்படியே கருப்பு கலர்ல இருக்கு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவ பேர் தான் ஹனியா இருக்கும்." "மேடம் அப்படிலாம் கிடையாது மேடம். இன்னைக்கு யாரெல்லாம் மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அதிகமா இருக்குமாம். அதனால தான் எல்லாருமே மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க." "ஓ! அப்படியா? சரி, சரி. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அங்க ஒருத்தி இருக்காளே, என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கால்ல, அவ தான் கண்டிப்பா ஹனியா இருக்கணும்." "மேடம் ஏன் அப்படி சொல்றீங்க?" "இல்ல, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணோட பேரு என்னது?" "அந்த பொண்ணோட பேரு மே." எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மே மாசத்துல தான் தேனீங்க கூட்டம் நெறைய பார்க்க முடியும். அதனால தான் அந்த பொண்ணுக்கு மேன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் தான் ஹனி." "மேடம் அப்படிலாம் கிடையாது மேடம். பார்க்குறவங்க எல்லார் மேலயும் இப்படி சந்தேகப்பட்டா எப்படி?" "அதுவும் கரெக்ட்டு தான். ஆனா இந்த இடத்துலயே எல்லார் மேல இருக்க சந்தேகத்த விட, எனக்கு ஒருத்தன் மேல தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு." "அது யாரு மேடம்?" "அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. அப்பத வச்சு நம்ம வந்த நேரத்துலருந்து அவன் நம்மளே தான் பார்த்துட்டே இருக்கான். நம்ம 2 பேருமே பேசும்போது அவன் மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன தான் இருக்குன்னு" சொல்லிட்டு மூவ பார்த்து கைய காட்ட, இந்த மூ பையனும் சும்மா இல்ல. ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துட்டு நம்ம ஹெங்கும் அந்த பொண்ணு பேசுறத பார்த்து, ஆமா அந்த பொண்ணு யாரு? எதுக்கு ஹெங் கிட்டயே பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சுட்டே இருக்கான். அதனால தான் இந்த ஏம் பொண்ணு இப்படி சொல்லுது போல இருக்கு. ஹெங் ஏம் கிட்ட, "மேடம் அது வந்து பையன். உனக்கெல்லாம் தெரியாது. இந்த காலத்துல பையனையும் நம்ப முடியாது." பாஸ் குடுத்த லஞ்ச் பாக்ஸ தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இது எல்லாத்தையுமே இந்த ஏம் பொண்ணு பார்த்துறான். ஏம் ஹெங் கிட்ட, "வா வா சீக்கிரம் அந்த மோமோவ ஃபாலோ பண்ணி போணும்னு" சொல்லிட்டு 2 பேருமே ஃபாலோ பண்றாங்க. அப்போ இந்த மோமோ என்ன பண்றான்னா, நடு ரோட்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியில லஞ்ச் பாக்ஸ பார்த்துட்டு, "டேய் பாஸ் என்கிட்ட இருந்தா ஹெங்க பிரிக்கணும்னு நினைக்கிற? இந்த லஞ்ச் பாக்ஸையும் ஹெங்கிட்ட குடுக்க மாட்டேன். என்னோட ஹெங்கையும் உன்கிட்ட குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ குப்பை தொட்டியில போட்டு அப்படியே நடந்து போவான். இது எல்லாத்தையும் இந்த ஏம் பொண்ணு பார்த்துருது. ஏம் பொண்ணு நேரா அந்த குப்பை வாளிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த லஞ்ச் பாக்ஸ் தான். அந்த லஞ்ச் பாக்ஸ பார்த்ததுக்கப்புறம், "போச்சு போச்சு இந்த லஞ்ச் பாக்ஸ் என்னோட அப்பாவோடது தான். நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவன் பேர் தான் ஹனி. இவன் தான் என்னோட அப்பாவ காதலிக்கிறான்னு" சொல்ல ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இவனுக்கு எப்படி பாஸோட லஞ்ச் பாக்ஸ் கிடைச்சுச்சு? அது எதுக்கு குப்பை வாளியில போட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு நேரா ஏம் கிட்ட, "மேடம் உங்க அப்பாவ காதலிக்கிறதா இருந்தா எதுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ குப்பை வாளியில போட்டுட்டு போவான்? வேற எதுக்கு? எங்க அப்பாவும் இவனும் காதலிக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆதாரம் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காண்டி இந்த மாரி குப்பை வாளியில போட்டு போயிருக்கான். கண்டிப்பா மோமோவ தான் என்னோட அப்பா காதலிக்கிறாங்க. இன்னைக்கு இவன கண்டிப்பா ஃபாலோ பண்ணி இவன கையும் காலுமா புடிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு ஏமும், ஹெங்கும் மோமோ பின்னாடியே போறாங்க. மோமோ எங்க போறான்னா, பொம்மைலாம் இருக்கும்ல, அந்த கடைக்கு தான் போறான். இப்போ ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மோமோ எதுக்கு இந்த பொம்மை கடைக்கு வந்திருக்கா? அன்னைக்கு கூட எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தான்னு கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டான்னு சொன்னா, இப்போ பொம்மை கடைக்கு வந்திருக்கான். நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மோமோ எனக்காக தான் அந்த பொம்மைய வாங்குறதுக்கு இந்த கடைக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வரான். இப்ப ஏமும், ஹெங்கும் நேரா அந்த கடைக்குள்ள போய் நம்ம மோமோவ தேடிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கடையில வேலை செய்ற அக்கா நேரா ஹெங் கிட்ட போய், "தம்பி நீயா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எப்பவுமே ஒரு ஆசைப்பட்டு பொம்மை வாங்குவல்ல, அந்த பொம்மையில உனக்கு புடிச்ச புது மாடல் வந்திருக்கு. நீ வாங்கிக்கிறியா?" சரி, சரி. நான் இப்பவுமே காசு குடுத்து வாங்கிக்கிறேன்." "ஐயய்யோ! என்கிட்ட காசு இல்லையே." "ஏய் உன்கிட்ட காசு இருக்கா? சீக்கிரம் குடு." "அட போடா! நானே மோமோ பிடிக்கணும்னு சொன்னா, நீ வந்து பொம்மை அது இதுன்னு பேசிட்டு இருக்க. வாடான்னு" சொல்லிட்டு ஹெங்கோட கைய பிடிச்சு கூப்பிட்டு போயிடுறா. ஆனா இங்க மோமோ வந்து அதுக்குள்ளயே வெளிய போயிருப்பான்னு நெனைக்கிறேன். எங்க தேடியும் மோமோ கிடைக்கவே இல்ல.
உடனே ஏன் பொண்ணு ஹெங் கிட்ட எல்லாமே ஒன்னால தான். ஒரு பொம்மை வாங்குறதுக்காண்டி நின்னுக்கிட்டு இந்த மோமோவ தொலைச்சிட்டலன்னு சொல்ல, அதுக்கு ஹெங் சரி சரி அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு ரூ. 2000 தாயேன். எனக்கு புடிச்ச பொம்மை இருக்கு. அத மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, உடனே ஏன் பொண்ணு அட போடா இவன் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. ஆனா வீட்டுக்கு போன நேரத்த பார்த்தா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு. நைட் ஆயிருச்சுல அங்க அப்பா உட்காந்துருக்காங்க. இந்த ஏன் பொண்ணு போச்சு போச்சு அப்பா திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டுருப்பா. அப்பன்னு பார்த்தா அப்பா ஏன் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அம்மா நீ எங்க போயிட்டு வந்த? அதுவாப்பா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். சரி சரி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்பாவ பத்தி தப்பா நினைக்கக் கூடாது. என் மேல கோவமும் படக்கூடாது. சொல்லுங்கப்பா. அது வந்து நீ கோவப்பட மாட்டல்ல? சொல்லுங்கப்பா. என்ன சொல்லப் போறீங்க? ஆ நான் சனிக்கிழமை உன்ன ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா, ஆஃபீஸ்ல எனக்கு நெறைய வேலை இருக்கு. ஓ! இதுதானாப்பா நான் கூட பயந்துட்டேன். நீங்க வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டீங்களோன்னு நெனச்சுட்டேன். அப்படி என்ன சொல்ல வந்திருப்பேன்னு நெனச்சேன். ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. என் ஸ்கூல பத்தி கேட்குறீங்களோன்னு நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு அவங்க அப்பாவ கட்டி புடிச்சுட்டு, அப்பா மிஸ் யூன்னு சொல்ல, உடனே அப்பாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்க, இந்த பொண்ணு மனசுக்குள்ள, அப்பா நான் கண்டிப்பா உங்கள இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டே இருக்கு. அதே சமயம் இங்க மோமோயும், ஹெங்கையும் தான் காமிக்கிறாங்க. ஹெங் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போகும்போது, மோமோ என்ன பண்றான்னா, நம்ம ஹெங் நெறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருப்பான்ல, அந்த பொம்மையோட பாக்ஸ் நெறையவே இருக்கும் போல இருக்கு. அத எடுத்து வச்சுட்டு ஹெங் கிட்ட, "டேய் அநியாயத்துக்கு பொம்மை வாங்கி வச்சிருப்ப போல இருக்கு. அதோட பாக்ஸ் மட்டுமே நெறையா இருக்கு. ஆமா, ஆமா நீ என்ன சொல்லாத. நீயும் அங்க தானே போன. என்ன சொல்ற எனக்கு புரியல. ஆ இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஏதோ ஒண்ணு கடைக்கு போனியா? அச்சச்சோ! நான் மறந்தே போயிட்டேன். குழம்பு அடுப்புல கொதிக்குது. நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. இங்க ஹெங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஹெங் என்ன சொல்றன்னா, மோமோ வெட்கப்படும்போதும், பதட்டப்படும்போதும் கொஞ்சம் அழகா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா. அப்புட்ன்னு பார்த்து ஹெங்குக்கு ஒரு ஃபோன் வருது. அது யார் தெரியுமா? நம்ம ஏம் தான். ஏம் ஃபோன் போட்டு, "இங்க பாரு, சனிக்கிழமை என் கூட வா. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அவனோட காதலன் ஹனிய பார்க்க போறான்னு நெனைக்கிறேன்." "அது எப்படி நீங்க சொல்றீங்க?" "அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியுமா? கேலண்டர்ல எங்க அப்பா சனிக்கிழமை அன்னைக்கு நெறைய ஹார்ட் போட்டு, அது மட்டும் இல்லாம கேக்கோட ஃபோட்டோ எல்லாமே போட்டு ஒட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹனிக்கு சனிக்கிழமை பொறந்த நாள்னு நெனைக்கிறேன். அதனால தான் எங்க அப்பா அங்க போக போறாங்க. நான் கண்டிப்பா அத கண்டுபிடிக்க போறேன்னு" சொல்ல, உடனே ஹெங்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹெங் ஃபோன கட் பண்ணிட்டு, "ஆமா, யாருக்கு அப்படி பிறந்த நாளா இருக்கும்? சார் யார பார்க்க போறாங்களா இருக்கும்? கண்டிப்பா நானா இருக்காது. சனிக்கிழமை யாருக்கு பொறந்த நாளு? யாருக்கு பொறந்த நாள்?" அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது, "ஆமால்ல, சனிக்கிழமை எனக்கு பொறந்த நாள். செத்தான்டா சிவனாண்டி. இப்ப என்ன பண்ண போறேன்னு" சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹெங் பாஸோட ஆஃபீஸ்க்கு போறான். பாஸ் கேட்குறாங்க, "ஹெங் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டியா?" "ஆமா பாஸ் முடிச்சிட்டேன்." "ஹெங் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இந்த சனிக்கிழமை நீ ஃப்ரீயா இருப்பியா?" "ஆ பாஸ் நான் ஒண்ணும் ஃப்ரீயா இல்ல. நான் வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்." "என்னது வேலையா? சனிக்கிழமை கூட இந்த ஆஃபீஸ்ல உனக்கு வேலை குடுக்குறாங்களா? யார் அது சொல்லு. அவங்கள வந்து வேலைய விட்டே தூக்குறேன்." "பாஸ் பாஸ் கொஞ்சம் பொறும பொறும. இந்த ஆஃபீஸ்லலாம் எனக்கு யாருமே வேலை குடுக்கல. நான் வேலைன்னு சொன்னது, நான் நியூ இயர் கூட சனிக்கிழமை விளையாட போறேன். அத தான் சொன்னேன்னு" சொல்ல, அப்புட்ன்னு பார்த்து கரெக்ட்டா நியூ இயர் வரான். நியூ இயர் பாஸ் கிட்ட, "பாஸ் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அதனால சனிக்கிழமை என்னால ஆஃபீஸ்க்கு வர முடியாது." "நீ என்னடா சொல்ற? சனிக்கிழமை என்ன? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 5 நாளும் உன் பாட்டுக்கு லீவ் எடுத்துக்கோ." உடனே நியூ இயர், "நன்றி சார். நான் கூட நெனச்சேன் இந்த வேலைய விட்டு என்ன தூக்கிருவீங்கன்னு." "ச்சே அப்படிலாம் கிடையாது. நீ போன்னு" சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு தான் செம்ம டென்ஷனா இருக்கு. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை முட்டையா முழிச்சுட்டு இருக்க. இப்ப பாஸ் நேரா ஹெங் கிட்ட, "ஹெங் இப்ப கேட்டியா? நியூ இயர் வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காண்டி ஊருக்கு போறானாம். அதனால கண்டிப்பா நீ அவன் கூட போய் விளையாட முடியாதுல்ல. சனிக்கிழமை என் கூட வந்துரு. என் கூட வருவ தானே? நம்ம 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போலாம். அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்." முக்கியமான நாளா? என்ன கோத்து விடுறதுக்கு முக்கியமான நாள். "ஆமா பாஸ், ஆமா பாஸ். நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். நான் கண்டிப்பா வந்துர்றேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ வீட்ல நம்ம மோமோவும், ஹெங்கும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹெங் என்ன பண்றான்னா, நம்ம மோமோவ வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். மோமோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. மோமோ கேட்டுட்டான், "டேய் ஹெங், இப்ப என்ன என்கிட்ட சொல்லணும்னு விரும்புற? அத சொல்லி தொல. அப்பவே வச்சு என்ன விழுங்குற மாரியே பார்த்துட்டு இருக்க." "அது வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு நெனச்சேன். இந்த சனிக்கிழமை நீ வந்து ஃப்ரீயா இருப்பியா?" "ஆமா, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். என்ன?" "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து அன்னைக்கு ஆம்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. நீ செஞ்சு தருவியா?" "இதெல்லாம் ஒரு வேலையா? நான் கண்டிப்பா செஞ்சு தருவேன். இதுக்கு எதுக்கு பதட்டமா இருந்த?" சரி மோமோ. அந்த ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து பாத்திரம் கழுவலாமா?" "கண்டிப்பா. இது என்ன கேள்வி? கண்டிப்பா நம்ம 2 பேருமே சேர்ந்து பாத்திரம் கழுவலாம்."
சரி மோமோ. அதே மாரி பாஸ் கூட சேர்ந்து நம்ம 2 பேருமே சாப்பிட போலாமா? கண்டிப்பா. இது என்ன கேள்வி? நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட போலான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த மோமோ யோசிச்சு பார்க்குறான். என்னது? பாஸ் கூட சாப்பிடணுமா? டேய் ஹெங், எதுலடா என்ன மாட்டி விட போற? இங்க பாரு மோமோ, நான் சொல்றது கேளு. சனிக்கிழமை பாஸும் நானும் சாப்பிட போறோம். அதனால நீயும் என் கூட வந்தா நல்லாருக்கும். அட போடா, வேற வேலை இல்ல. நான்லாம் வரமாட்டேன். நல்லா கேளு மோமோ, அது என்ன நடந்துச்சுன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். அதாவது ஏம் கூட பேசினது எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஓ! அப்படி போதா கதை. நீ என்ன பண்றன்னா, நீயே நேரா அந்த ஏன் பொண்ணுகிட்ட போய் நான் தான் ஹனின்னு சொல்லிரு. பிரச்சனை முடிஞ்சிரும். எனக்கு தெரியும் நீ எப்பவுமே இந்த மாரி தான் சொல்லுவேன்னு. ஒரு சனிக்கிழமை பாஸ் கூட போய் சாப்பிட தானே சொல்றேன். எதுக்காக இந்த மாரிலாம் பண்ற? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல. வர முடியாதுன்னா வர முடியாது. நான் கண்டிப்பா உன் கூட வரமாட்டேன். ஏன் கிளம்ப? நம்ம ஹெங்குக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் ஏம் அவங்க அப்பாவ விடுறதுக்காண்டி ஆஃபீஸ்க்கு வரா. அப்பா சொல்றாங்க, "ஏம், எனக்கு உன்ன விட்டு போக மனசே வரல. ஆனா இன்னைக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப ரொம்ப வேலை இருக்கு." "ஓ! அப்படியாப்பா, சரிப்பா." புழுவுனி முட்டை அப்பா நல்லா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டு, சரி அப்பா, நானும் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். சரி சரி ஆஃபீஸ்க்குள்ள போங்க." சரிம்மா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நேரா பர்த்டே பார்ட்டிக்கு போறான். அதே சமயம் ஏமோட அப்பா அங்க உள்ளுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹெங் வரான். ஹெங் ஏம் கிட்ட, "கண்டிப்பா உங்க அப்பா போற இடத்துக்கு போயே ஆகணுமா?" "ஆமா, கண்டிப்பா போயே ஆகணும்னு" சொல்லிட்டு, இப்ப ஏமும் ஹெங்கும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஹோட்டலுக்கு தான். ஹோட்டலுக்கு எப்படி போயிருக்காங்க தெரியுமா? 2 பேருமே மாறு வேடத்துல போயிருக்காங்க. ஹெங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹெங் ஏம் கிட்ட, "ஏம், என்னவோ தெர்ல. இப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு. அதனால நான் டாக்டர் கிட்ட போட்டா அடிச்சு புடுவான் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா இங்கேயே உட்காருன்னு" சொல்ல ஹெங், சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கான். அதே மாரி ஏமும் ஹெங்கும் ஒரு ஹோட்டல்ல இருக்காங்கல்ல, அதே ஹோட்டல்ல தான் நம்ம பாஸும் இருக்காங்க. இப்போ பாஸ் ஹெங்குக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண, இது எல்லாத்தையும் பார்த்த ஏம் ஹெங் கிட்ட, "எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்னோட அப்பா அந்த ஹனிக்கு தான் ஃபோன் பண்ண போறாரு. நல்லா பாரேன்னு" சொல்ல, நம்ம பாஸும் ஃபோன் பண்ணிட்டாரு. அந்த ஃபோன் நேரா ஹெங்குக்கு வரும். ஹெங், போச்சு போச்சு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஏம் கேட்குறா, "ஹெங், உன்னோட ஃபோன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு." "இல்ல இல்ல, அந்த ஃபோன் இப்போதைக்கு முக்கியமான ஃபோன் கிடையாது." "ஓ! அப்படியா, சரி சரி." மறுபடியும் ஃபோன் அடிக்குது. இத பார்த்த ஏம், "ஹேங், என்ன எங்க அப்பா ஃபோன் போடும்போதெல்லாம் உனக்கு ஃபோன் அடிக்குது? ஒருவேளை நீந்தான்?" "என்னது நான் தான்?" "அதான் நீந்தான். எங்க அப்பாவ வச்சு ஆளா இருப்பியோ? எங்க அப்பா என்ன கண்காணிக்கிறதுக்காக உன்ன அனுப்பி வச்சாரா?" "இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஃபோன் அடிக்கிறது வந்து வீடு பார்த்து தர்றதுக்காக நெறைய கஸ்டமர் தான் அடிக்கிறாங்க. வேற யாருமே இல்லன்னு" சொல்ல, ஏமோ, "ஓ! அப்படியா, சரி சரி. இங்க பாரு ஹேங், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு. நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுறா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹெங் பாஸோட ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "பாஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இன்னைக்கு உங்கள பார்க்க வர முடியாதுன்னு" சொல்ல போக, கரெக்ட்டா அங்க பாஸ் வந்து, "ஹெங், ஹாய். இங்க என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு கிட்ட வந்து நிக்கிறான். ஹெங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே முட்ட முட்டையா முழிச்சிட்டு இருக்க. பாஸ் கேட்குறான், "ஆமா ஹெங், இது என்ன கோலம்? மீசைலாம் வச்சிருக்க." "அதுவா பாஸ், சும்மா சர்ப்ரைஸ். உங்களுக்காண்டி சும்மா மீச வச்சு பார்த்தேன்." "ஓ! அப்படியா? சரி சரி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, அங்க போய் சாப்பிடலான்னு" சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "ஹேங், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்னோட பொண்ணுகிட்ட நம்ம 2 பேரோட காதல பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னோட பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்." "அப்படியா பாஸ்? அத கேட்டு உங்க பொண்ணு என்ன சொன்னாங்க?" "அதெல்லாம் விடு. அத சொன்னா கஷ்டமா இருக்கும். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். என்னோட பொண்ணு என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்னு நெனைக்கிறேன். அத எப்படி சொல்றது? என்னோட பொண்ணு யாரையோ காதலிக்கிறான்னு நெனைக்கிறேன். எப்படி தெரியுமா? என்னோட பொண்ணு இப்பலாம் நைட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா தான் வரா. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ யாரையோ காதலிக்கிறான்னு நெனைக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும்." "பாஸ், ஒருவேளை உங்க பொண்ணு அவ காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட யார்கிட்டயாவது பேசியிருப்பா. நீங்க தான் தப்பா நெனச்சிருப்பீங்க." "ச்சே அப்படிலாம் கிடையாது. என்னோட பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, எல்லாமே பொண்ணுங்க ஸ்கூல் தான், பொண்ணுங்க காலேஜ் தான். அவளுக்கு இது முடிய பசங்க ஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது. அவ யாரையோ காதலிக்கிறான்னு நெனைக்கிறேன்." "சரி சரி, அத பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். இன்னைக்கு முக்கியமான நாள்ல, அத பத்தி மட்டும் பேசலாம்." இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அங்க ஏம் வரா. ஏம் தூரத்துல இருந்து நம்ம ஹெங்கும் பாஸும் பேசிட்டு இருக்கத பார்த்து ஹெங் கிட்ட சைகையாலே, "இங்க என்ன பண்ற? சீக்கிரம் வான்னு" சொல்ல, ஹெங், "நின்னு நின்னு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதே சமயம் இங்க பாஸ் ஹெங் கிட்ட, "ஹேங், நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். நீ இங்கேயே இருக்கணும் சரியான்னு" சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அங்கருந்து எந்திரிச்சு போக, இங்க ஹெங் நேரா ஓடி போய் ஏம் கிட்ட, "என்ன பண்ண? உங்க அப்பா தெரியாத்தனமா என்ன பார்த்துட்டாங்க. அதனால தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு" சொல்ல, உடனே ஏம் பொண்ணு, "சரி சரி, இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல. எங்க அப்பா கண்டிப்பா கேக் எடுக்க தான் போயிருப்பாங்கன்னு" சொல்லவும், கரெக்ட்டா அங்க லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. இத பார்த்த ஏம் ஹெங்கோட கைய பிடிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, இங்க பாஸ் எல்லார் முன்னாடியும் ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு நிக்கும்போது, அங்க ஹெங் இல்ல. நம்ம
நம்ம பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்காண்டி ஹெங் அந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பானோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட போறாங்க. அங்க தான் நம்ம ஹெங்கும், ஏமும் ஒளிஞ்சிருக்காங்க. ஹெங்குக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. போச்சு போச்சு செத்தோன்னு. பாஸும் கரெக்ட்டா கிட்ட போயாச்சு. கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, நம்ம மோமோ தான். மோமோ பாஸ் கிட்ட போய் அந்த கேக்க வாங்கிட்டு, "ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ். எனக்காக இவ்ளோ கேக் பண்ணியிருக்கீங்களே! எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையுமே அணைச்சுட்டு, "ரொம்ப நன்றி பாஸ். சர்ப்ரைஸ் சூப்பரா இருக்குன்னு" சொல்ல பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி கோவமா பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயம் ஹெங் இதெல்லாம் பார்த்துட்டு, "யப்பா! இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நல்ல வேளை மாட்டிக்கலன்னு" சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ஹோட்டல்ல பாஸும் மோமோவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. பாஸ் மோமோ கிட்ட, "மோமோ ஹெங் எங்க?" "ஹெங்கா சார், ஹெங்குக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டுன்னு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதனால ஹெங் இப்போதைக்கு வர முடியாது சார்." "ஓ! அப்படியா? சரி சரி. பாஸ் ஹெங்குக்காண்டி ஏதாட்டி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? அந்த கிஃப்ட் இருந்தா குடுங்க. நானே போய் ஹெங் கிட்ட குடுத்துடுறேன்." "வேண்டாம் வேண்டாம். நீ ஒண்ணுமே குடுக்க வேண்டாம். இந்த கேக்க மட்டும் எப்படியாவது ஹெங் கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட மோமோ, சரி சார். நான் ஹெங் கிட்ட குடுத்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஏமும், ஹெங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏம் பொண்ணு சும்மா இருக்காம, நம்ம மோமோவும், பாஸும் நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அத எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து வச்சுருவா. அவங்க 2 பேருமே பேசுறது கேட்டிருக்காது. ஆனா நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்ப வீடியோ எடுத்துட்டு ஏன் பொண்ணு ஹெங் கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் சொன்னேன்ல, மோமோ தான் அந்த ஹனி. எங்க அப்பா ஹனிய தான் காதலிக்கிறாங்க. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த மோமோக்கு ஒரு நாள் இருக்கு. அது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை அன்னைக்கு இவன பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லப் போறேன். அதனால தான் ஆதாரத்துக்காண்டி எங்க அப்பாவும், மோமோவும் பேசுறத வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹெங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. ஹெங் கேட்குறான், "ஏன் இதெல்லாம் தப்பு. ஒருத்தங்கட்ட கேட்காம அவங்கள ஃபோட்டோ, வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா ஜெயில்ல போட்டுருவாங்கன்னு" சொல்ல, உடனே ஏம் சிரிச்சுக்கிட்டே, "அதனால தானே என்னோட ஃபோன்ல எடுக்காம உன்னோட ஃபோன்ல வீடியோ எடுத்தேன்." "ஏம் என்ன சொல்றீங்க?" "ஆமாடா அப்படிதான். உன்னோட ஃபோன்ல தான் வீடியோ எடுத்து வச்சேன். ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபோன்ல உள்ள வீடியோவ டெலீட் பண்ணாம நீயே வச்சுக்கோ. அப்படி டெலீட் பண்ணேன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளோதான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹெங் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் மோமோ கிட்ட என்ன பேசுறான்னா, மோமோட்ட அந்த பொண்ணு ஏன் வீடியோ எடுத்து வச்சால, அந்த வீடியோ எல்லாத்தையுமே காமிச்சு, "என்ன மன்னிச்சிடு மோமோ. என்னால தான் நீயும் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நான் இப்பவுமே இந்த வீடியோ அழிக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம். நீ இப்ப இந்த வீடியோ அழிச்சேன்னா கண்டிப்பா ஏம் உன்ன திட்ட தானே போறா. அதனால வீடியோ அழிக்காத." "இல்ல மோமோ. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவா? இல்லன்னா வேற ஏதாட்டு செய்யவா?" "ம். அதுவும் கரெக்ட்டு தான். நீ எனக்காக என்ன செய்யணும்னா, நீ தலைய குனிஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேளு பாப்போம்." "இதுதானா? நான் கண்டிப்பா செய்றேன். என்ன மன்னிச்சிடு." பத்தாது பத்தாது. இன்னும் குனி." "என்ன மன்னிச்சிடு." "இன்னும் பத்தாதுடா. நல்லா குனிடா." சரி சரி. நல்லாவே குனிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹெங் நல்லா குனிய, உடனே மோமோ வந்து ஒரு கிஃப்ட்ட எடுத்து முன்னாடி வைக்கிறான். ஹெங் இத பார்த்துட்டு, "ஐ! இந்த கிஃப்ட் எனக்கு தானா?" "ஆமா உனக்கு தான். இன்னைக்கு உனக்கு தானே பர்த்டே. அப்போ உனக்கு தான் இந்த கிஃப்ட்டு." "ஐ! ஜாலி ஜாலி. இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு புடிச்ச பொம்மை இருக்குது." "ஓ! இப்ப தான் புரியுது. எனக்கு புடிச்ச பொம்மை வாங்குறதுக்காண்டி தான் அன்னைக்கு அந்த கடைக்கு போனியா? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல." "இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல. இந்த பொம்மை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் பிரிச்சு பார்க்கவா?" கண்டிப்பா பிரிச்சு பாரு." ஐ! அப்படி சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கும்போது, அது உள்ளக்க அவன் நெனச்ச பொம்மை இல்ல. அதாவது அந்த பொம்மை போலியா குடுத்துட்டாங்க போல இருக்கு. இத பார்த்த ஹெங், "போச்சு போச்சு மோமோ. நீ ஏமாந்துட்ட. இந்த பொம்மை நான் பார்த்த பொம்மை கிடையாது. இது வந்து ஏமாத்தியிருக்காங்க. போலியான பொம்மை." "என்னடா சொல்ற? இது போலியான பொம்மையா? எங்க குடு." "ஆமா போலியான பொம்மை. போச்சு போச்சு. கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு இருக்கு." "சரி சரி. நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம 2 பேருமே போயி அந்த பொம்மைய மாத்திரலாம் சரியா?" மோமோவும் சரின்னு சொல்லிட்டான். இப்படியே 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பாஸோட வீட்ட தான் காமிக்கிறாங்க. பாஸ் அவங்க பொண்ணுக்காண்டி நைட்டு ஃபுல்லா காத்துட்டே இருக்காங்க. இங்க பொண்ணு என்ன பண்றான்னா, பாஸுக்கே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறா. அப்போ பாஸ் கேட்குறாங்க, "ஏன் நின்னு எங்க போன?" "அதுவாப்பா ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படம் பார்க்க போனேன்." "ஓ! அப்படியா? சரி சரி. நைட்டு ஃபுல்லா நீ வராம இருக்கிறதுனால உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப கவலைப்படுறேன்ல. ஒரு ஃபோனாட்டு பண்ணி சொல்லியிருக்கலாம்ல." "சரிப்பா சரிப்பா. அடுத்த தடவ கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்." அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். என்ன உங்க சட்டையிலலாம் கேக் இருக்கிற மாரி இருக்கு?" "ஓ! அதுவா? அது ஒண்ணும் இல்ல. சும்மா தான்" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா ஆமாப்பா நீங்க சொன்னா சும்மா தான். கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்ல, உடனே அப்பா நேரா ஏம் கிட்ட போய், "சரிம்மா சரிம்மா. நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப. போய் குளிச்சுட்டு தூங்கு. அப்பாவும் தூங்க போறேன்." சரிப்பா நீங்க போங்கன்னு" சொல்லவும், அப்பா தான் முதல்ல உள்ளக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, நம்ம பாஸ் ஏற்கனவே ஹெங்குக்காண்டி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த கிஃப்ட்ட பாஸ் தெரியாம அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இத பார்த்த பொண்ணு சும்மா விடுவாளா? நேரா அந்த கிஃப்ட் கிட்ட போய் அந்த கிஃப்ட்ட எடுத்து பார்க்குறா. அத பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகி சோகமாயிடுறா. அப்படி என்னத்த பார்த்தாளோ அதெல்லாம் காமிக்கல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹெங்கும், ஏமும் பேசிட்டு இருக்காங்க. ஹெங் கேட்குறான், "எதுக்காக ஏமி இன்னைக்கு என்ன கூப்பிட்ட? நீ திங்கட்கிழமை தானே என்கிட்ட பேசுறதா சொன்ன."
ஆமா. நான் வந்து திங்கட்கிழமை தான் பேசுறதா சொன்னேன். ஆனா இந்த கிஃப்ட்ட பார்த்தோனே என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. இந்தா இதுல 2 பேப்பர் இருக்குல்ல. இந்த 2 பேப்பர பிரிச்சு படி பார்ப்போம். அப்படி என்ன இந்த பேப்பர்ல இருக்கு? இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா, ஆ எனக்கு பிரெட் ஆம்லெட் மொதல்ல இருந்து பிடிக்காது. ஆனா அவனுக்கு இந்த பிரெட் ஆம்லெட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து எனக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, அவனுக்காகவே நான் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுவேன் தெரியுமா? அதுவும் அந்த ஆம்லெட் போட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாம டெய்லி எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்காது. ஆனா நான் யாருக்காக ஆஃபீஸ் போறேன் தெரியுமா? அவனுக்காக மட்டும் தான். அவனுக்காக மட்டும் தான் நான் டெய்லியுமே ஆஃபீஸ்க்கு போறேன். அவன பார்க்கணும்னு மட்டும் தான் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த கடைசியில பாஸோட மனசு உடைய போதுன்னு தெரியும் போதெல்லாம் எனக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த தாள படிச்சுட்டு ஹெங் கேட்குறான், "ஏன் எதுக்காக இந்த தாள படிக்க சொன்னீங்க? யார் எழுதுனது?" அது யார் எழுதுனது தெரியலையா? எங்க அப்பா தான். எங்க அப்பா மோமோக்காண்டி ஆசை ஆசையா எழுதி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தியா இந்த ஜாடி? இந்த ஜாடி முழுக்க எங்க அப்பா ஆசை ஆசையா அவன பத்தி மட்டுமே எழுதி போட்டிருக்காங்க. அதுவும் அத மடிச்சு ஸ்டார் மாரி அழகா மடிச்சு போட்டிருக்காங்க பார்த்தியா? எங்க அப்பாக்கு அந்த மோமோ மேல எவ்வளோ காதல் இருந்திருக்கு. ச்சே! நான் இனிமே எங்க அப்பாவையும், மோமோவையும் பிரிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம, நான் மோமோக்கும், அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ண போறேன். அவங்களோட காதல் ஜெயிக்கணும்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு இப்படிலாம் மாறிட்டீங்கன்னு?" சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சுட்டே இருக்கேன். அங்க கரெக்ட்டா பாஸ் வரான். பாஸ் தூரத்துலேருந்து ஏமியும், அவளுக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கிறதையும் பார்க்குறான். அதே சமயம் இங்க ஏம் வந்து ஹெங் கிட்ட என்ன சொல்றான்னா, "ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளோ நாள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. நான் அத மறக்கவே மாட்டேன். அச்சச்சோ! நீங்க நெனைக்கிற மாரிலாம் நான் நல்லவன்லாம் கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே பாஸ் நேரா ஏம் கிட்ட போய், "ஏம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ யாரையோ ஒரு பையன் எனக்கு தெரியாம காதலிக்கிறேன்னு. இப்பதான் தெரியுது. இந்த பையன தான் காதலிக்கிறியா? நான் ஏற்கனவே சொன்னேன். நீ யாரனாலும் காதலிக்கலாம். ஆனா காதலிக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னேன்ல. ஆனா என்கிட்டயே மறைச்சிருக்க. உன்ன அப்படி பொய் சொல்ற அளவுக்கு வச்ச பையன் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். காட்டுடா உன்னோட முகத்தன்னு" சொல்லிட்டு ஹெங்கோட கைய புடிச்சு இழுக்க, அங்க ஹெங்க பார்த்த உடனே பாஸ், "ஹெங் நீயா? நீ என்ன இங்க பண்ற?" அச்சச்சோ! இவன் தான் என்னோட பொண்ணோட காதலனா? இல்ல இல்ல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏம் கிட்ட, "ஏம் உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்." "அப்பா மொதல்ல நிப்பாட்டுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க என்கிட்ட எவ்வளோ மறைச்சிருக்கீங்க. நீங்க வந்து காதலிக்கிறீங்கல்ல, நீங்க காதலிக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்." "ஆமா நான் காதலிச்சேன். இன்னைக்கு நம்ம 2 பேருமே பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடலாம்." "ஆமாடி நான் காதலிச்சேன்." "அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க காதலிச்ச விஷயம். அதனால தான் உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்ற பையன்கிட்ட சொல்லி, நீங்க யார காதலிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க சொன்னேன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம பாஸுக்கு புரியுது. ஓ! ஹெங் கிட்ட நம்ம பொண்ணு சொல்லி, நான் யார காதலிக்கிறேன்னு கண்டுபிடிக்க சொன்னாளா? நான் கூட என்னோட பொண்ணு ஹெங்க லவ் பண்றாளோன்னு சொல்லிட்டு தப்பா நெனச்சுட்டேன்னு சொல்ல, இப்போ பொண்ணு அப்பா கிட்ட, "அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எதுக்குப்பா நீங்க லவ் பண்ற விஷயத்த என்கிட்ட மறைச்சீங்க?" "அது ஒண்ணும் இல்லம்மா. நான் லவ் பண்ற பொண்ண பத்தி சொல்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நீங்க ஒரு பையன காதலிக்கிறீங்க அப்படிதானே?" "ஆமாம்மா. உனக்கு கோவம் வரலையா?" "எதுக்குப்பா எனக்கு கோவம் வரணும்? ஒரு பையன் பையன காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது அவங்கவங்க இஷ்டம். இதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேனா? நான் கண்டிப்பா உங்க காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு" சொல்ல, உடனே பாஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனா ஹெங்குக்கு தான் செம்மையா பதட்டமாகுது. ஹெங் பாஸ் கிட்ட, "பாஸ் அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவுல நான் ஏன்? நான் கிளம்பி போறேன்னு" சொல்ல, அதுக்கு பாஸ், "உட்காருடா. உன்ன பத்தி தானே எல்லாருமே பேசிட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு பாஸ் அவங்க பொண்ணுகிட்ட, "ஏம் நான் யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? அது வந்து நான் யார காதலிக்கிறேன்னா, இதோ இவன தான் காதலிக்கிறேன்." "என்னது இவனா? டேய் உன்னோட பேர் என்னதுடா?" "என்னோட பேரா? என்னோட பேர் வந்து ஹெங். ஆனா உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஹனின்னு கூப்பிடுவாங்கன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பொண்ணுக்கு ஷாக் ஆயிட்டு. ஏம் ஹெங் கிட்ட, "டேய் நீ தான் அப்பாவோட ஹனியா? உன்ன உன்ன" அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கிளிப் மாரி காமிப்பாங்கல்ல, அந்த மாரி காமிப்பாங்க. நம்ம மோமோவும், ஹெங்கும் அந்த கடைக்கு போய் அந்த பொம்மைய மாத்துறதுக்காக போயிருப்பாங்க. அங்க கடைக்காரங்க அந்த பொம்மைய பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் இதுதான் உண்மையான பொம்மை சார். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பொம்மைய வாங்குறதுக்கு எத்தன பேர் இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்கருந்து 2 பேர் வராங்க. அங்கருந்து 2 பேர் நேரா ஹெங் கிட்ட, "சார் சார் இந்த பொம்மைய தந்துருங்க சார். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் உண்மையான பொம்மை. எங்ககிட்ட குடுத்துருங்க சார். நான் லட்சம் தரேன், 50 லட்சம் தரேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹெங்குக்கு ஷாக்கா இருக்கு. மோமோக்கு அத விட ஷாக்கா இருக்கு. "என்னது இதுதான் உண்மையான பொம்மையா? அது மட்டும் இல்லாம 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த பொம்மைய வாங்கிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்க, அங்க நெறைய பேர் நம்ம ஹெங்கையும், மோமோவையும் சுத்தி அப்படியே குமிஞ்சுட்டாங்க. குமிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, "சார் சார் அந்த பொம்மைய தாங்க சார். நான் 10 லட்சம் ரூபா தரேன், 15 லட்சம் ரூபா தரேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருக்க, நம்ம ஹெங் எல்லார்கிட்டயுமே, "ஒரு நிமிஷம் நிப்பாட்றீங்களா? இந்த பொம்மைய நான் யாருக்குமே தரமாட்டேன். நீங்க எவ்வளோ விலை குடுத்தாலும் சரி, இது வந்து எனக்கு தான். ஏன்னா இந்த பொம்மை எனக்கு ஆசை ஆசையா மோமோ தந்தது.
அது மட்டும் இல்லாம, முதல்ல மோமோ தந்த கிஃப்ட்டே எனக்கு இதுதான். அதனால இந்த கிஃப்ட்ட யாருக்குமே தரமாட்டேன். இந்த கிஃப்ட் எனக்கு தான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, அதுக்கப்புறம் தான் மோமோக்கு ஞாபகம் வருது. என்னது இந்த பொம்மை ரூ. 10,00,000க்கு தருவாங்களான்னு சொல்லிட்டு நேரா ஹெங் கிட்ட, "டேய் ஹெங், சும்மா முதல் கிஃப்ட் அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் சொல்லாதடா. ரூ. 10,00,000 கிடைக்க போகுதுடா. பேசாம அந்த பொம்மைய குடுத்துடுன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "ச்சே நான் குடுக்க மாட்டேன். இந்த கிஃப்ட் எனக்கு தான். உன்னோட கையால வாங்குன முதல் கிஃப்ட்ட நான் யாருக்குமே குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு பிடிவாதமா சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொம்மை கடை ஓனர் இருப்பாங்கல்ல, ஓனர் நம்ம ஹெங் கிட்டயும், மோமோ கிட்டயும், "சார் உங்க 2 பேரையும் சேர்த்து முக்கியமா அந்த பொம்மையோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கவா?" சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஹெங் அந்த கடைக்காரங்க கிட்ட, "சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ தர முடியுமான்னு?" கேட்க, அந்த கடைக்காரங்களும் ஒரு ஃபோட்டோ குடுத்துட்டாங்க. இப்போ ஹெங் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோல ஏதோன்னு எழுதுறான். என்ன எழுதுறான்னா, "இந்த ஃபோட்டோ எனக்கு மட்டும் தான். வேற யாருக்குமே கிடையாதுன்னு" எழுதி வச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே மோமோ பார்ப்பானா, மோமோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே 2 பேருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோட் பேசி வச்சுட்டேன். இப்போ காலையிலேயே 2 வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது. பேசாம நான் காலையில போட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு 2வது எபிசோட், அதாவது 6வது எபிசோட் போட்டுறேன். 5வது எபிசோட் போட்டுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.